திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல் பகரா மாடு வசனங்கள் 61 முதல் 70 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். قلتم يا موسى لن نصبر على طعام واحد فادع لنا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها وقثائها وفومها وعدسها وبصلها قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. மூசாவே, நாங்கள் ஒரே வகையான உணவை பொறுத்து கொள்ளவே மாட்டோம். எங்களுக்காக உமது இறைவனிடம் இறைஞ்சுவீராக. பூமி விளைவிக்கும் அதன் கீரை, வெள்ளரி, கோதுமை, பருப்பு மற்றும் வெங்காயம் போன்றவற்றை அவன் எங்களுக்கு வெளியாக்கி தருவான் என்று நீங்கள் கூறியபோது, எது சிறந்ததோ அதற்கு பகரமாக தாழ்ந்ததை கேட்கிறீர்களா? ஏதேனும் ஒரு நகரத்தில் இறங்கிவிடுங்கள், நீங்கள் கேட்பது உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார். அவர்கள் மீது இழிவும் வறுமையும் விதிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் அல்லாஹுவின் கோபத்துக்குள்ளானார்கள். இதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை மறுப்பவர்களாகவும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்பவர்களாகவும் இருந்ததுதான். அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறுவோராக இருந்ததும் இதற்கு காரணம். இன்னல்லதீன ஆமனூ வல்லதீன ஹாதூ والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. இறை நம்பிக்கை கொண்டோர், யூதர்கள், கிறித்தவர்கள் மற்றும் சாபியின்கள் ஆகியோரில் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தோருக்கு தமது இறைவனிடம் நற்கூலி உண்டு. அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ واذكروا ما فيه لعلكم تتقون. தூர் மலையை உங்களுக்கு மேலாக உயர்த்தி நாம் வழங்கிய தௌராத் வேதத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் இறையச்சம் உடையோர் ஆவதற்காக அதில் உள்ளவற்றை நினைவு கூறுங்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கியதை நினைத்து பாருங்கள். ثُمَّ تَوَلَّيْتُم مِّن بَعْدِ ذَلِكَ فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. அதற்கு பிறகும் நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். அல்லாஹுவின் அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் நீங்கள் நஷ்டமடைந்தோரில் ஆகியிருப்பீர்கள். وَلَقَدْ عَلِمْتُمُ الَّذِينَ اعْتَدَوْا مِنكُمْ فِي السَّبْتِ فَقُلْنَا لَهُمْ كُونُوا قِرَدَةً خَاسِئِينَ. உங்களில் ஒரு பகுதியினர் சனிக்கிழமை வரம்பு மீறினர். எனவே நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாகிவிடுங்கள் என்று அவர்களிடம் கூறினோம். இதை நீங்கள் அறிந்தே இருக்கிறீர்கள்.
فجعلناها نكالا لما بين يديها وما خلفها وموعظة للمتقين. அக்காலத்தில் இருந்தவர்களுக்கும் அதற்கு பின் வருவோருக்கும் அதை பாடமாகவும் இறையச்சமுடையோருக்கு அறிவுரையாகவும் ஆக்கினோம். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تَذْبَحُوا بَقَرَةً قَالُوا أَتَتَّخِذُنَا هُزُوًا قَالَ أَعُوذُ بِاللَّهِ أَنْ أَكُونَ مِنَ الْجَاهِلِينَ. ஒரு மாட்டை நீங்கள் அறுக்குமாறு உங்களுக்கு அல்லாஹ் ஆணையிடுகிறான் என்று மூசா தமது சமூகத்தாருக்கு கூறியபோது, எங்களை கேலி செய்கிறீரா என்று அவர்கள் கேட்டனர். அதற்கு, நான் அறிவியினர்களுள் ஒருவனாக ஆவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவர் கூறினார். قالوا ادع لنا ربك يبين لنا ما هي قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بكر عوان بين ذلك فافعلوا ما تؤمرون. எங்களுக்காக உமது இறைவனிடம் இறைஞ்சுவீராக, அது எத்தகையது என எங்களுக்கு அவன் விளக்குவான் என அவர்கள் கூறினர். அதற்கு அவர், அது கிழடும் அல்ல கன்றும் அல்ல, அதற்கு இடைப்பட்ட நடுத்தரமான மாடு என்று இறைவன் கூறுகிறான். ஆகவே உங்களுக்கு இடப்பட்ட ஆணையை நிறைவேற்றுங்கள் என்று கூறினார். قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين. எங்களுக்காக உமது இறைவனிடம் இறைஞ்சுவீராக, அதன் நிறம் என்னவென்று அவன் எங்களுக்கு விளக்குவான் என அவர்கள் கூறினர். அது காண்போரை கவர்கின்ற அடர்த்தியான மஞ்சள் நிற மாடு என இறைவன் கூறுகிறான் என்று அவர் கூறினார். قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة شابه علينا وإنا إن شاء الله لمهتدون. எங்களுக்காக உமது இறைவனிடம் இறைஞ்சுவீராக, அது எத்தகையது என அவன் எங்களுக்கு விளக்குவான். எங்களுக்கு மாடுகள் ஒரே மாதிரியாக தோற்றமளிக்கின்றன. அல்லாஹ் நாடினால் நாங்கள் நல்வழி காண்போம் என்று கூறினர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.